தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அரசு சார்பில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி எப்பொழுது வழங்கப்படுவார்கள் குறித்த பல வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று முதல் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மற்றும் பல பயனுள்ள தகவலை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் மாணவர்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கல்வியாண்டு, அதாவது 2018-2019 முதல் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச ஸ்மார்ட் மடிக்கணினி வழங்கும் என்று தெரிவித்திருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா இன்று பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைப்பார்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக இலவச ஸ்மார்ட் மடிக்கணினி, அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய மடிக்கணினி இலவசமாக வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐக்காலையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போது செய்தியாளர் சந்திப்பின் போது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச ஸ்மார்ட் கணினி பிப்ரவரி மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது நேற்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிப்ரவரி 26ஆம் தேதி 2019 நடைபெற்ற தமிழக அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், நாளை முதல் பிப்ரவரி 27, 2019 இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்படுகிறது. அதை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 15,80,000 மடிக்கணினி வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமார் 15,80,000 மடிக்கணினிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதிக்குள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புக்கு கணினி மயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளே 9th to 12th வரை பயிலும் மாணவர்களுக்கான வகுப்புகள் கணினி மயமாக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடங்க போகிற இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் மார்ச் மாத இறுதிக்குள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த +1 மற்றும் +2 படிக்கும் மாணவர்கள் பயப்பட வேணாம். இன்றைக்கி அந்த ஸ்கீம் தொடங்க போகிறாங்க. தொடர்ந்து நமக்கு அடுத்த மாதம், அதாவது மார்ச் மாத இறுதிக்குள்ளே அனைத்து மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச மடிக்கணினி அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் ஸ்கூலில் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பல பயனுள்ள தகவலாக அமையும். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது குறித்த விடைகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுவோம். மற்றும் ஒரு தகவல் உள்ள வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி.